டெக்ஸ்பெக் ராயல் டைரி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, அதுக்கான டெக்னிக்கல் ஸ்கில் என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்றதை பற்றின ஒரு அவுட்லெட் தான். நம்ம ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட்டு, பார்க்கு, பிஎஸ்யூ அண்ட் அதர் டிஐ இன்ஸ்டியூஷன் இல்லை யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலுடைய ஒரு லேட்டஸ்ட் ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நம்மளோட சேனலுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளோட சேனலுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அப்டேட் கொடுக்கப்பட்டு இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், உங்களுடைய டிகிரி, நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் நாலேஜ் அண்ட் எக்ஸாம் குவாலிஃபைட், ஏஜ் லிமிட், எலிஜிபிலிட்டி. ஸோ இதை பற்றி தான் ஒரு பேசிக் அவுட்லெட், ஒரு ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ என்ன மாதிரியான டிகிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜிசி அண்ட் ஏஐசிடிசி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிகிரியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க அந்த இன்ஸ்டியூஷன் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டிகிரி வந்து வேலிடு. ஓகே, நீங்கள் 10th 12th டிகிரி இந்த பேட்டர்னில் இருக்கணும். 10th +2 +3 அந்த பேட்டர்னில் படிக்கணும். அதுதான் டிகிரி வந்து வேலிடாக எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் இஸ்ரோவில் ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை பார்க்கில் ஒர்க் பண்ண போகிறேன், இல்லை டிஆர்டிஓவில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன மாதிரியான டிகிரி படிச்சிருக்கணும், எனக்கான என்ன மாதிரியான டிகிரிக்கான எந்த மாதிரியான டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேட் என்ன மாதிரி வாங்கியிருக்கணும், ஒர்க்கிங் நாலேஜ் என்ன இருக்கணுன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நான் என்ன இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு. சரி, ஓகே. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் எம்எஸ்சி எம்டெக். ஸோ இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எம்எஸ்சி எம்டெக் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிஎஸ்சி பிடெக் முடிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்து முடிச்சுட்டு எம்எஸ்சி எம்டெக் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ எம்எஸ்சி எம்டெக் இந்த 2 போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராஃபிக்கல் இமேஜ் சிஸ்டம். ஸோ அதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் எம்எஸ்சி லெவலில் முடித்தாலும் சரி, இல்லை எம்டெக் லெவலில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி, என்னென்ன மாதிரி டிகிரின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரிமோட் சென்சிங் அண்ட் ஜிஐஎஸ். ஓகேங்களா? 2வது டிகிரி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். 3வது வந்து ஃபோட்டோகிராமெட்ரி அண்ட் ரிமோட் சென்சிங். 4வது வந்து ஜியோமெட்ரிக்ஸ். ஓகே, ஜியோமெட்ரிக்ஸ். 5வது வந்து சிவில் இன்ஜினியரிங். 6வது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எர்த் அண்ட் சயின்ஸ். ஓகே, எம்எஸ்சி இல்லை எம்டெக் இன் எர்த் சயின்ஸ் அண்ட் ஜியோகிராஃபி அண்ட் ஜியாலஜி. ஸோ இந்த டிகிரி எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த டிகிரி படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிச்சது உடனே உங்களுக்கு வந்து 1 இயர் ரிலவெண்ட் ஒர்க்கிங் சப்ஜெக்ட் நாலேஜ் ஒர்க்கிங் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஒர்க் பண்ணலாம், எங்கே மாதிரியான ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வேணும்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்டர்ன்ஷிப் ஆர் ஒர்க்கிங் நாலேஜ் இந்த மாதிரி நீங்கள் வந்து 1 இயர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இது உங்களுக்கு வந்து எந்த மாதிரினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேரியஸ் லெபார்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த இங்கே வந்து நீங்கள் வந்து போய் அப்ரெண்டிஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து அப்ரெண்டிஸ் ட்ரேட், ஓகே, இந்த ஸ்கில் இண்டியா, மேக் இன் இண்டியா அந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான கம்பெனிஸை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணி இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். சரிங்களா? ஸோ இது ஒன்று. 2வது வந்து ரிசர்ச் மெத்தாலஜி. ரிசர்ச் மூலமாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கில், ஓகே, உங்களுடைய டிகிரியில் ஒரு மேஜர் பேப்பரில் வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, லெபார்ட்டரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அகடமிக் ஓரியன்டாகவும் நான் அகடமிக் ஓரியன்டாகவும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோகிராமெட்ரி, யூஏவி பேஸ்டு ஜியோஸ்பெட்டியல் டேட்டா ப்ராசஸிங், யூஏவி டேட்டா பேஸ்டு ஜியோஸ்பேட்டியல் டேட்டா ப்ராசஸிங், 2D அண்ட் 3D மாடலிங் அண்ட் அனலிட்டிக்கல். ஓகேவா? 2D அண்ட் 3D மாடலிங் அனலிட்டிக்கல். அடுத்து வந்து யூஏவி டேட்டா ப்ராசஸிங் ஒர்க் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸில் வந்து அந்த டெக்னிக்கல் ஒர்க்கிங் நாலேஜ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதோடு சேர்த்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் கற்று வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட் ஜிசிபி சர்வே அண்ட் இன்டகிரேஷன் சொல்லக்கூடிய இந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட். ஓகேவா? அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த பண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட், ஓகே, இந்த லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிபிகே, ஆர்டிகே ப்ராசஸிங், அக்யூரேசி அசஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுடைய டெக்னிக்கல் டொமைன் நாலேஜ் சப்ஜெக்டோடைய டெக்னிக்கல் ஸ்கில்ன்றதுனால ஸோ எது உங்களுக்கு வருதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இந்த
அடுத்து வந்து எல்ஐடிஆர், ஓகே, எல்ஐடிஆர் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் இன்டகிரேஷன் வித் யூஏவி சேட்டலைட் டேட்டா பேஸ்ட். ஓகே, இப்போது சேட்டலைட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எப்படி வரும், எந்த மாதிரியான இமேஜ் அதை எடுத்து கொடுக்கும், அதை நீங்கள் எப்படி வந்து 2D அண்ட் 3Dயில் எப்படி மாடுலேட் பண்ணுவீங்கன்றதை பற்றினா நீங்கள் அந்த நாலேஜஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து அக்னிசாஃப்ட் மெட்டாஸ்பேஸ். ஓகே, அகிசாஃப்ட் மெட்டாஸ்பேஸ், பிக்சல் 4D, ஆர்க் ஜிஎஸ்ஐ, QGSI, ENVI, இராக்டெக்ஸ் இமேஜ் அண்ட் ட்ரோன் 2D மேப்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்து 3 மந்த்து 1 மந்த்து சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்கும். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக முடிச்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதோடு சேர்த்து நீங்கள் வந்து கமர்ஷியல் ஓரியன்டாகவும் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும். அந்த ஓப்பன் சோர்ஸ் ஜியோஸ்பேட்டியல் சாஃப்ட்வேர் லைக் த அக்னிசாஃப்ட் மெட்டாபேஸ், ஃபிக்சட் 4D, ஆர்க் ஜிஎஸ்ஐ, QGSI, ENV, இராக்டெக்ஸ் இமேஜ், ட்ரோன் 2D மேப், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் எடிட் பண்ணுறீங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்சி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அரித்மெட்டிக், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் மெஷின் லேர்னிங்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதுலேருந்து என்னென்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் மெஷின் லேர்னிங்கில் ஒரு ஃபியூச்சர் எரக்டிக்ஷன் இல்லை ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஜியோஸ்பேட்டியல் அனாலிசிஸ், இதெல்லாம் பற்றினா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்ன இருக்குன்னா, த நாலேஜ் ஆஃப் த டிசாஸ்டர் risk reduction application such as landslide mapping, flood modeling, earthquake damage assessment and post disaster monitoring. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி எம்டெக் அந்த டிகிரி படிக்கும்போது இந்த நாலேஜ்லாம் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பைத்தான், மேட்லேப் அண்ட் ஆர் ஜியோகிராஃபிக்கல் ஆட்டோமேஷன் அண்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். பைத்தான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் மல்டி யூசர் டேட்டாஸை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். மேட்லேப் வந்துட்டு அனலைசிஸ் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ப்ளஸ் வந்து ஆர் ஜியோகிராஃபி ஆட்டோமேஷன் அனாலிசிஸ் இது உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த வெப் பேஸ்டு ஜியோ சேட்டிலைட் விஷுவலேஷன் பிளாட்ஃபார்ம், வெப் ஜிஎஸ்ஐ டேஷ்போர்ட், 3D விசுவலேஷன். ஓகே, 3D விசுவலேஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன சின்ன சாஃப்ட்வேர் தான். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து ஃபெமிலியாரிட்டி வித் த ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரோட்டோகால் ஃபார் த ஸ்பெக்டிக்கல் டேட்டா ஹேண்டலிங், OCG ஸ்டாண்டர்ட் அண்ட் இன்டர்ப்ராபிலிட்டி. ஸோ இந்த நாலேஜெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் இந்த அதாவது உங்களுக்கு சொல்லியிருந்த அந்த எம்எஸ்சி எம்டெக் டிகிரியில் வந்து நீங்கள் ரிமோட் சென்சிங், ஜிஎஸ்ஐ, ஜியோ இன்ஃபர்மேட்டிங், ஃபோட்டோகிராமெட்ரி, ரிமோட் சென்சிங், ஜியோமெட்ரி அண்ட் சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எர்த் சயின்ஸ் அண்ட் ஜியாலஜி அண்டு ஜியோகிராஃபி இந்த டிகிரி படிச்சுக்கிறவங்க எல்லாருமே இந்த டெக்னிக்கல்ஸ் நாலேஜும் அண்டு சாஃப்ட்வேர் நாலேஜும் நீங்கள் வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மோர் தென் ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் இது உங்களுக்கு ஒன்றும் போதுமான டீட்டெயில்ஸாக ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணும், எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அப்ரெண்டிஸ் கம்பெனி எப்படி சர்ச் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.